புதுக்கோட்டை சட்டமன்றத் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராமச்சந்திரன் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களோடு ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் பொழுது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், வீரமணி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நகரச் செயலாளர் பாஸ்கர் மற்றும் சேட்டு ஆகியோருடன் இருந்தனர். நமது சேனல் சன் மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சைஸு பேசிட்டாங்களா?
எல்லாம் இப்பவே அதையும் நான் ஞாபகப்படுத்தி சொல்லிடுறேன். அமைச்சர் ஒவ்வொரு செயல் வீரர் கூட்டத்திலையும் பொதுக்கூட்டத்திலையும் நம்ம ஒரு பச்சை பேனா 5 பேட்டியோட பதவியேற்பு விழாவுக்கு நம்ம இப்பவே கிளம்பி போற மாதிரி 4ஆம் தேதி உள்ளது போவப்பா. நீங்க பொன்னான மேலான வாக்குகளை எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூத்திலையும் இந்த கூட்டத்தோட போயிடாம ஒவ்வொரு பூத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் நின்று நம்முடைய குறைய நிலையை சொல்லி திமுக என்கிற தீய சக்தியை ஒழிக்க வேண்டும்பா. உங்களுடைய பொன்னான மேலான வாக்குகளை எல்லாம் தாருங்கள் என கேட்டு நம்முடைய 2020 சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்மனுடைய நாளைய சட்டமன்ற உறுப்பினர் வருங்கால அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரோட வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பொன்னான மேலான வாக்குகளை எல்லாம் தாருங்கள் என கேட்டு அப்படியே முன்னாடி பாப்பா எங்க பண்ண முன்னாடி போங்க மாறிட்டு அப்படியே போங்க. நீங்க மட்டும் வீரமணி விடுங்க. நீங்க அவங்க துண்டை போட்டு ரெண்டு துண்டையுமே போட்டு விடுங்க. அண்ணா ரெண்டையும் போட்டு விட்டுருங்க. நீங்களும் போட்டுங்க சார். தம்பி மட்டும் போட்டுங்க. சொல்லுங்க பத்திரிக்கை பாருங்க. அன்னைக்கு கொஞ்சம் பாருங்க. ஓகே நான் இருக்கேண்ணா. நான் வரும் அப்படிங்க